பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனம். கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கின்றான். எச்சிக்கையால் அவங்க காக்கா கூட விரட்ட மாட்டாங்களாம். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த எச்சிக்கையில் 1-2 பருக்கு சோத்து பருக்கு இருக்கும். காக்கா விரட்டினா அது கீழே விழுந்துடும், அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். கோடி கோடியாக ரூபாய்கள் வைத்திருப்பார்கள். ஊழியக்காரர்கள் தரித்திரத்தில் ஏழ்மையில் போய் அவர்களுக்கு ஜெபித்தால் ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார்கள். எவ்வளோ பெரிய பெரிய வீடுகளை கட்டி மாளிகைகளை எல்லா வசதிகளோடு இருப்பார்கள். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணமே அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. சாகின்ற நாள் மட்டும் அவர்கள் கைகளை இறுக்கி மூடிக்கொள்வார்கள். செத்து போன பிறகு அவரோடு கூட என்ன வரப்போகிறது? பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிற கருணை கண்ணன், பிறருக்கு மனம் இறங்குறவர்கள், பிறருக்கு உதவி செய்கிறவர்கள், பிறருக்கை வருத்தப்படுபவர்கள். ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னா போய் பார்த்துட்டு மாத்திரம் வர மாட்டாங்க, பில்லு அவங்களே கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட உட்காந்துருக்காங்கன்னா நான் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க மொத்தமாக எல்லாம் சாப்பிட்ட எல்லாருக்கும் பில் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா இந்த பில்டிங்க்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற பொழுது கர்த்தர் அவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் தங்கள் ஆகாரத்தில் தரித்திரக்கு கொடுக்காங்களா, டெய்லி எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுப்பாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. அவங்க தேவன நாமத்துக்கு மகிமை இருப்பாங்க. அவர் கருணை கண்ணனாக இருப்பாங்க. பரலோக ராஜ்யத்தில் கூட அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க. நம்ம கருணை கண்ணனாக இருக்கிறோமா இல்லை கஞ்ச பயலாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம்.